ஈரோட்ல பெப்சி, கோக் உள்ளிட்ட வெளிநாட்டு குளிர்பானங்களோட விற்பனை ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னும், அதே நேரத்துல உள்நாட்டு குளிர்பானங்களோட விற்பனை அதிகரித்து வர்றதாகவும் சொல்றாங்க விற்பனையாளர்கள். இதோட காரணம் என்ன, பின்னணி என்ன பார்க்கலாம். அலங்காநல்லூர் தொடங்கி தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டங்கள் ஜல்லிக்கட்டுடன் மட்டும் நிற்கவில்லை. மாறாக உள்நாட்டு இயற்கை வளங்களை அழிக்கும் பன்னாட்டு குளிர்பானங்களுக்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் முழக்கங்கள் ஒலித்தன. பல இடங்களில் பெப்சி, கோக் உள்ளிட்ட குளிர்பானங்களை தரையில் கொட்டி போராட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து மார்ச் 1 முதல் வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்க மாட்டோம் என வணிகர் சங்கங்கள் அறிவித்தன. இவை அனைத்தும் சேர்ந்து மக்கள் மனதில் தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்நாட்டு பானங்கள், குளிர்பானங்கள் வச்சுருக்காங்க. என்னென்னா இளநீர் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க, பவண்டோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கே அந்த பெப்சி, கொக்கோ கோலா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும். எல்லா இடத்துலையும் இருந்தால் நம்ம நாடு முன்னேறும். இந்த கண்ணாடியில் வச்சு இந்த காட்சி பொருள் வச்சு காட்டிகிட்டு இருக்கு, அது தேவையே நம்மளுக்கு தேவை நம்ம நாட்டோட வளர்ச்சி, நம்மளோட ஆரோக்கியம் தான் தேவை. அதுக்கு இளநீ, நொங்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குடிக்கணும். வெளிநாட்டுக்காரரை நம்ம வளர்க்க வேண்டாமோ, நம்ம வளர்த்துக்கலாம். வெளிநாட்டு குளிர்பான விற்பனை குறைந்துள்ள நிலையில் இந்த இடத்தை உள்ளூர் குளிர்பானங்கள் நிரப்ப தொடங்கி இருக்கின்றன. வெளிநாட்டு குளிர்பானங்களை மார்ச் 1 முதல் விற்பனை செய்வதில்லை என்ற அறிவிப்பில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று கூறுகிறார் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பைச் சேர்ந்த சண்முகவேல். அடுத்த மாதம் 1 தான் அறிவிச்சிருக்கோம். ஆனால் இப்போ இருந்தே அதனுடைய விற்பனைகள் முழுவதுமாக சரிஞ்சிருச்சு. கடைக்காரங்களுமே அதுகளை வாங்கிறத தவிர்த்துட்டாங்க. வாங்க வர்ற மாணவர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் இப்போ பெப்சி கோலா கேட்குறதே இல்லை. அதனால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். இதனால் எங்கள் உள்ளூர் வணிகமும் செழிக்கும், உள்ளூருடைய உற்பத்திகளும் இனி வளரும் நாங்கள் நினைக்கிறோம். வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு உள்ளூர் குளிர்பான உற்பத்தியாளர்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது.